படம் சூப்பராக இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் எப்படி பண்ணிருக்காப்ல? அல்லு அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரிலாம் எப்படி இருந்துச்சு? ராஷ்மிகா ஸ்டோரி சூப்பராக தான் இருந்துச்சு. ஸ்டோரியெல்லாம் ராஷ்மிகா எப்படி இருக்காங்க? நான் பார்க்கல, வேணாம். ஏன் ப்ரோ என்ன ஆச்சு? எனக்கு பிடிக்கல, நான் பார்க்கல, விட்டுருங்க. நான் விட்டுருங்க, வேணாம் வேணாம் பார்த்தேன், நான் தூங்கிட்டேன், நான் படத்தில் விட்டுருங்க. வெறித்தனம் சண்டையிலேருந்து வருகிறேன். 75 கிலோமீட்டரு புஷ்பராஜ் பார்த்து வந்துக்கிறேன். கார் பஞ்சர் ஆயிடுச்சு, பைக்கில் வந்தேன். வேணும்னா வாங்குதோ, காருக்கு பஞ்சர் ஆகி போச்சு, பைக் எடுத்துன்னு வந்தேன். வெறித்தனமாக வந்தேன் புஷ்பராஜ் பார்க்கறதுக்கு. பாத்திரை கோசம் வருவேன், என் பொண்டாட்டை கூப்பிட்டு வருவேன். அல்லு அர்ஜுன் எப்படி பண்ணிருக்காரு? அல்லோ என் உயிர் தலை, என் உயிர் அல்லு அர்ஜுனா, என் உயிர். ஐயோ மைண்ட் பிளேயிங். ராஷ்மிகா எப்படி பண்ணிருக்காங்க? ரஷ்மிகா நெக்ஸ்ட் ஷோ புக் பண்ணிக்கிறேன் 6 மணிக்கு. இது டேட் ஆகி போச்சு, நெக்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக வருவேன். சீரியல் எப்படின்னாங்க? ஸ்ரீலர் நல்லா இருக்குது, ஐட்டம்ஸ் தான் செம்மையாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியாது. 3.5 மணி நேரம் டியூரேஷன். 3.5 மணி நேரமா பாத்திரி கோசம் வெயிட் பண்ணுறேன் தலை. நான் இப்போ பாத்திரி தல லாக் எதுமே இல்லையா? போர் அடிக்காம லாகா ஒரு செகண்ட் கூட லாக் இல்லை. 3 மணி நேரம் எப்படி போயிடுச்சேன்னு தெரில. வேற லெவலில் இருக்குது படம். சாட்டிஸ்ஃபைனா வேற லெவலில் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குண்ணா, வேற லெவல்ண்ணா. இந்த மாதிரி படம் சூப்பராக இருக்குண்ணா. அல்லு அர்ஜுன் எப்படி பண்ணிடுறா, அவர் ஆக்ஷனாக வேற லெவலு. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுப்பா. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா? பிடிச்சிருக்கு. அல்லு அர்ஜுன் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி எப்படின்னாங்க? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் போராக இருக்குது. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப போர் ஆகிடுச்சு. ஸோ சென்டிமெண்ட் சீனு, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம். ஃபைட் சீக்வென்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸ்டோரிலாம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீக்வன்ஸ் ஓகே, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். அந்தளவுக்கு ரிப்பீட்டபிள் வாட்சபிள் மூவி கிடையாது. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 எப்படி இருக்கு? பார்ட் 1 எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தோம். பட் ஆனால் பார்ட் 2 வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கிளைமேக்ஸ் டைம் வரும்போது கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஓவர் சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் வச்சனால ஒரு இந்தளவுக்கு ஹைப் உள்ள மூவி வந்து நம்ம கிளைமேக்ஸ்லாம் எந்த மாதிரி எதிர்பார்ப்போம். ஒரு தேட்டரே வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கணும். பட் ஆனால் அந்த பிளாஸ்ட்டு கம்மியாகிடுச்சுன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, அவ்வளோ. ஓகே, ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவர் இல்லை, அவர் காமிக்கவே இல்லை. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அவர் காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு செகண்டு தேர்ட் பார்ட்டில் தான் தெரியும். பார்ட் 3 லீட் நிறைய இருக்கா? லாஸ்ட்டு ஒரு லீட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாட்டிஸ்ஃபைடா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஓகே, கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஓகே, பார்க்கலாம். ஃபைனல் ஃபைட் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட் ஹைலைட்டாக இருக்குது படத்துக்கு. சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணிருக்கா போல். சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. போர் என்ன படம், ஒரு 3 மணி நேரம் மேலே படம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன போர்ன்றதே கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கா போல். டைரக்டர் பார்ட் 2 சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கா போல். அவன் வந்து யோரமாக சொல்லி கொடுத்துக்கிறா போல். எங்கே வந்து போர் அடிக்கிற மாதிரி இல்லை, படம் கிளியராக இருக்குது, பார்க்கலாம். ஃபைனல் ஃபைட் எக்ஸலண்ட் படத்துக்கு. எக்ஸலண்ட், நல்லா இருக்குது. ரஷ்மிகா எக்ஸலண்ட். நல்லா இருக்கு படம். 3 மணி நேரம் டியூரேஷன், 3.5 மணி நேரம் எப்படி நான் ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் ஆக்டிங் எப்படி இருக்கு? அல்லு அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபை, ஃபுல் டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படத்து வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபரத் பாதில் ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. படத்தில் ஒன்றுமே போரே அடிக்கல. 3 ஹவர்ஸு போரே அடிக்கல. வேறு லெவல் படம். அல்லு அர்ஜுன் வந்து வேறு லெவலு, ஃபரத் பாதில் இன்னும் வேறு லெவலு. அல்லு அர்ஜுன் ஃபரத் பாதில் ஃபுல்லாக ஆட்டிடியூட் தான். படம் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக கேஜிஎஃப் அக்கண்டா எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு அந்த படத்தில். விஜய் தேவரகண்டா பார்ட் 3ல கண்டிப்பாக இருப்பான். அந்த பிஜிஎம் வந்து வேறு லெவல் ப்ரோ. ரஷ்மிகா எல்லாம் ஃபுல்லாக அவுட்புட் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல் ப்ரோ. ஸ்ரீலீலா டான்ஸா ப்ரோ? அந்த யூடியூப்பில் பார்க்குற வீடியோக்கு அந்த படத்தில் பார்க்குற வீடியோக்கு ஒன்றுமே கான்டாக்ட் இல்லை, செட் ஆகலை. இந்த படம்ல போய் பாரு, வேறு லெவலில் இருக்குது அந்த வீடியோ. இங்கே யூடியூப்பில் போய் பாரு, நல்லா இருக்காது. இங்கே போய் பாரு, வேறு லெவலாக இருக்கும். அந்த பாட்டை போய் ஸ்ரீலீலா டான்ஸ் போய் பாரு, வேறு லெவலாக இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் எப்படி பண்ணிருக்காப்ல? அல்லு அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரிலாம் எப்படி இருந்துச்சு? ராஷ்மிகா ஸ்டோரி சூப்பராக தான் இருந்துச்சு. ஸ்டோரியெல்லாம். ராஷ்மிகா எப்படி இருக்காங்க? நான் பார்க்கல, வேணாம். ஏன் ப்ரோ என்ன ஆச்சு?
எனக்கு பிடிக்கல. நான் பார்க்கல, விட்டுருங்க. வேணாம் பார்த்தேன். நான் தூங்கிட்டேன். நான் படத்தில் விட்டுருங்க. ஓகே, நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் கூட பிடிக்கும், என்ஜாய் பண்ணலாம் மூவி. சூப்பர். பேன் இண்டியா. சாரி, சூப்பர். அல்லு அர்ஜுன் சூப்பருங்க. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. பேன் இண்டியா மொத்தம் பார்க்கலாம். டைமிங் எல்லாம் தெரியல, பார்க்குறதெல்லாம் அப்படியே போகுது. இன்னும் இருக்குதா, இன்னும் ஆயிடுச்சுன்ற மாதிரி தெரியல. இன்னும் அப்பயே ஆயிடுச்சு படம்ன்ற மாதிரி இருக்குது. ஓகே புஷ்பா 3 ப்ரோ. சொல்லு. எல்லாம் ப்ரோ, எல்லாம் ஓகே ப்ரோ. ஆக்டர்ஸ் எல்லாம் ஓகே ப்ரோ. ரஷ்மிகா நல்லா பண்ணிக்காங்க ப்ரோ. சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. டான்ஸ் எல்லாம் ஓகே ப்ரோ. மியூசிக், டான்ஸ் எல்லாமே ஓகே ப்ரோ. எல்லாம் நல்லா இருக்குது. ஃபைட்ஸ் எல்லாம் ஓகே ப்ரோ. நம்ம எதிர்பார்க்காதனாலும் நல்லா இருந்தது ஃபைட் எல்லாம். பார்ட் 3 பார்க்கலாம் ப்ரோ. செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா இருக்கும், பார்க்கலாம் கூட. நல்லா நல்லா பண்ணிக்கிறேன். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. டான்ஸு சாட்டிஸ்ஃபை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். ஃபைட்ஸ் கொஞ்சம் சினிமா ஸ்டோரி லேக் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, சூப்பர் குட். அது அவ்வளோ இல்லைண்ணா. அது இல்லை. சூப்பர்ண்ணா. சூப்பராக இருந்துச்சு. இல்லை இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போகிறதே தெரில, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. சாட்டிஸ்ஃபைடு. புஷ்பா 1 புஷ்பா 2 கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஓவரால் செகண்ட் ஹாஃபே போதும். புஷ்பா 2 ஐ வில் சே புஷ்பா 2. கொஞ்சம் புஷ்பா 3ல நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே ஃபைன். வைல்ட் ஃபயர் சூப்பர். சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. ப்ரோ இப்போ தான் சொன்னேன், நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பர். என்ன ப்ரோ பிடிச்சிருந்தது? என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தீங்க? எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே இல்லை, பிளாங்காக வந்தேன். ஸோ அதனால் எல்லாம் வந்து டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சீன்ஸ் கண்டிப்பாக தெரியுது, லேக் இருக்குது. ஆமாம். அந்த அதாவது லேக் அப்படின்னு தனியாக பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல முடியாது, படத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது தானே சொல்ல முடியும். ஃபேமிலி சீன்ஸ், அந்த அவங்களுக்குரிய அந்த லவ், அந்த இது தான் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான் இருக்குது. சூப்பர். அவங்க நல்லா இருக்கு. அவங்களுக்கு தனியாக ஒரு சீன் வச்சுருக்காங்க செகண்ட் ஹாப்பில். சூப்பர், நல்லா இருக்குது. எஸ் குட். அவங்களோட இதை இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. இது ஆமாம், நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். சும்மா அதுதான் கொஞ்சம் லேக்காக இருக்குது. கொஞ்சம் அதை கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் விஷுவல் ரேட் தான், ஆடியன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாப்பில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்துட்டு அதை டியூரேஷன் தான் கொஞ்சம் மாஸ் சீன்ஸ் எல்லாமே டைலாக்ஸாக வச்சுட்டாங்க. அதுதான் வந்துட்டு கொஞ்சம் இது சீன்ஸாக இல்லாமல் கொஞ்சம் டைலாக்ஸாக இருந்தது. இன்ட்ரோல் ஓகே டன், நெக்ஸ்ட் ஓகே டன், ஓரளவுக்கு போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது. செகண்ட் ஹாப்பில் வந்துட்டு நல்லா இருந்தது. எல்லாம் ஃபேமிலி சென்டிமெண்டல் எமோஷனல் அதெல்லாம் வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. எஸ், அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பகத் பாசி சார் தேர்ட் பார்ட்லேயே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நல்லா இருக்குது. அவர் தான் வந்துட்டு இது சூப்பர். படம் வந்து ஃபேன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படம் சார். அல்லு அர்ஜுனுடைய ரசிகர்களை நல்லாவே திருப்திப்படுத்தும் சார் படம் அது. சார் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் சார். நான் வந்து ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக வந்து நான் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணி வர முடியாது இல்லை. இப்போ பொதுவான ரசிகர்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். நம்ம இப்படி தான் படம் இப்படி தான் இருக்குன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு வந்தோம். அப்படி தான் இருந்தது. வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த மாதிரி ஒரு மாதம் ஆக்ஷனாக இருக்கும், ஒரு பில்டப் நிறைய இருக்கும். அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸை திருப்தி பண்ணுறதா படம் இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் இருந்தது படம். டூரேஷன் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சார். ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டூரேஷன் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சார். ஒரு படத்தை வந்து நீங்கள் 3.5 மணி நேரம் இல்லை 3.25 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து பார்த்தா கூட உங்களை உட்கார பார்க்க வச்சாலே அந்த படம் ஆக்சுவலாக அந்த டூரேஷன் உண்டான சக்ஸஸ் மாதிரி தான் அர்த்தம். அது டூரேஷன்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளை சோர்வடையும் போது கூட சில மாஸ் சீன்கள் வந்து நம்மளை எழுப்பி விட்டுருது திரும்பவும் அந்த படத்தில். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல அது சார். ஆக்சுவலாக இப்போ நம்ம புஷ்பா 1 பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள படம் தான். அதே மாதிரி கடத்துறது, மரங்கள் வெட்டுறது, காட்டுக்குள்ளே போயிட்டு இது பண்ணுறது, இதே மாதிரி நீங்கள் புஷ்பா 1 எப்படி பார்த்தீங்களோ அதே தான் புஷ்பா 2வும். மேக்ஸிமம் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. என்னென்னா புஷ்பா 1 வந்து நீங்கள் ஒரு 2.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இது 3.5 மணி நேரம் பார்க்குறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து
எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ அல்லு அர்ஜுன் ஃபகத் ஃபாசில் அந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபகத் ஃபாசில் நம்ம அந்த படத்தில் பார்த்துருப்போம், படம் கிளைமேக்ஸ் ஒரு ஆஃப் அன் முன்னாடி தான் வருவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே இருக்கார். படம் அவர் நல்லாவே ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு ஃபகத் ஃபாசில் அவர். சார் சாட்டிஸ்ஃபைடு தான் சார், சாட்டிஸ்ஃபைடு. ஒன்றும் பெரிய இல்லை, குற்றமும் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் ஆகோ படம்னு சொல்ல முடியாது, இதை வந்து ரொம்ப மொக்க படம்னு சொல்ல முடியாது. நீங்கள் போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்து எந்த விதமான லாஜிக் எல்லாமே பார்க்கும்போது 2.5 மணி நேரம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா. இதே நீங்கள் 3.5 மணி நேரம் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது படம். அவ்வளோதான். கண்டிப்பாக இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும் சார். சூப்பராக இருக்குதுண்ணா, நல்லா பண்ணிக்கிறாரு. பிரதி சீனு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குதுண்ணா. அவர் யாரோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேண்ணா, ஒரு 2-3 சீரம் ஃப்ளாப் ஆனால் தானே அவருக்கு தெரியும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்துக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராமில் மறுபடியும் அந்த ரீல் பண்ண சொல்ல நான் காமெண்ட் பண்ணுறேன். ప్రతి 5 మినిట్స్కి ஒன் டைமில் హైలైట్ ఆಗಿದೆ సీన్స్ తగ్గేదిಲ್ಲ. ఇంటర్వ్యూలకు అப்புறம் జాతర సీన్ ఇది బ్రో, ర్యాంప్ బ్రో, அது ரஃப் அடிச்சேன்டா அப்படியே அல்லு அர்ஜுன். எல்லாரும் பார்க்க சொல்ல ப்ரோ, நல்லா இது படம், நல்லா இல்லைன்னா காசாரு ப்ரோ. ரஷ்மிகா மந்தானா பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் ப்ரோ. ரஷ்மிகா மந்தானா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்க. புஷ்பா பார்ட் 3 கூட இருக்குது, அதுதான் மெயின் ட்விஸ்ட்டு இந்த படம்ல. விஜய் தேவரகொண்டா லக்கி ப்ரோ, ரஷ்மிகா மந்தானா லக்கி. விஜய் தேவரகொண்டா லக்கி.